ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி பருப்பு ரசம்னு சொன்னால் பருப்பை வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடித்து அதில் புளி கரைசல் சேர்த்து இது மாதிரி காஞ்ச மிளகாய், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இதில் வந்து மிளகு, ஜீரகம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி, அதாவது சும்மா ஒரு கரகரப்பாக அரைச்சி அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி பூண்டு தட்டி போட்டு அந்த பருப்பு தண்ணியில் வந்து புளி கரைசல் சேர்த்து ஊற்றி மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டா சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பருப்பு ரசம், சிக்கன் கிரேவி, வெள்ளை சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பருப்பு தண்ணி வடிச்சிட்டு அந்த பருப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, பருப்பை எப்படி தாளிக்கிறதுனா அதை நெய் சேர்த்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கணும். ஜீரகம் போட்டு காஞ்ச மிளகாய் 2 போட்டு வெங்காயம் போட்டு அந்த தண்ணியை வடித்து அந்த பருப்பை சொல்கிறோம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது இதுலேயும் பூண்டு தட்டி போட்டு நல்லா வதக்கி இந்த வடித்து வச்ச அந்த பருப்பை இந்த வதக்கின அந்த வெங்காயத்தில் சேர்த்து நல்லா கிண்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுவும் சாதத்துலேயும் போட்டு பேசி சாப்பிட்லாம். ரசத்தை ஊற்றிட்டு இதை அப்படி சும்மா தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு ரசம், பருப்பு சிக்கன் கிரேவி. சிக்கன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.